கஷாயம் கொடுக்க போனப்ப நான் தான் மருந்து அதுல கலந்தேன். அத குடிச்சு எங்க அம்மா செத்துட்டாங்கன்னா அந்த பழிய உன் மேலையும் அர்ஜுன் மேலையும் போட்டு உங்க 2 பேரையும் உள்ள அனுப்பிட்டு மொத்த சொத்தையும் நாங்க 2 பேரும் எடுத்துக்கலாம் பிளான் பண்ணோம். உயிர் போக போதுன்னு உடனே எப்படி தலைகீழா மாறிட்டாங்க பாத்தீங்களான்னு. என்ன ஆட்டம் போட்டாங்க, என்ன டிராமா எல்லாம் போட்டாங்க. என்ன ஆட்டமா இருந்தாலும் என்ன டிராமாவா இருந்தாலும் அதுல ஒரு நல்லது நடந்தா அது தப்பு இல்லல்ல. ஆனா அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தானே, தப்ப தவிர வேற எதுவும் இல்லையே. ஆனா இனிமே அவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு. இங்க இருந்தா தானே தப்பு பண்ண. மலரு, இது எடுத்துட்டு போய் அர்ஜுன் சார் கிட்டையும் மேடம் கிட்டையும் காட்டிடு. பார்த்த உடனே அவங்க 2 பேரையும் மேடம் அடிச்சு துரத்துறாங்களோ இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறாங்களோ அது அவங்க இஷ்டம். போய் அவங்க கதறல காட்டிட்டு வா மலரு. இல்லண்ணா, நான் இத யார்கிட்டயும் காட்டுறதா இல்ல. அப்புறம் எதுக்கு மலரு இத மெனக்கிட்டு போய் எடுத்தோம்? உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். நம்ம மன நிம்மதிக்காக இதை நான் எடுத்திருக்கேன். மத்தபடி இதை வச்சு நான் எதுவுமே பண்றதா இல்ல. என்ன மலர் இப்படி சொல்ற? ஆமாண்ணா, நான் இதை எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட காட்டினா அவங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க 2 பேரையும் கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. ஆமா மலரு, உங்க மேல தப்பு இல்லன்னு உங்களை ஏத்துப்பாங்கல்ல. அதுக்காக தானே மலர் நீங்க எத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அது உண்மைதானே. ஆனா அத்தை அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்துனா அவங்க எங்க போவாங்க? நடு ரோட்ல அனாதையா நிப்பாங்க. அந்த பாவம் நமக்கு எதுக்குன்னு. அடுத்தவங்க பாவத்தை கொட்டிட்டு அவங்களுக்கெல்லாம் நம்ம பாவம் பார்க்க கூடாது மலரு. முத வேலையை அதை கொண்டு போய் காட்டிட்டு அவங்கள வெளியே அனுப்புற வேலையை பாரு மலரு. இல்லண்ண, இது நான் ஒரு சேஃப்டிக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். இனிமே என்ன அவங்க சீண்ட கூடாது, அத்தைக்கும் அவங்க டார்ச்சர் கொடுக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லி அவங்க வாக்குமூலத்தை வீடியோவா எடுக்க சொன்னேன். மத்தபடி அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. பாவம் தான் அவங்க. அப்பா அம்மா இல்ல, சொந்த பந்தம்னு சொல்லிக்கவும் நம்மள விட்டா அவங்களுக்குன்னு வேற யாருமே இல்லைன்ன. அது அவங்களுக்கு தெரியலையே மலரு. என்னமோ இந்த வீடு அவங்களுக்கு மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. ஒரு பெத்த பிள்ளைய தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். எதுவுமே இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சதும் அதை விட்டு கொடுத்துட கூடாது, நாம இனி கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு அதை நாமளே எடுத்துக்கணுங்கிற பேராசையில தான் அவங்க 2 பேரும் இத்தனை தப்பையும் பண்றாங்க. அது தப்புதானே மலரு? தப்புதான். ஆனா அவங்க நம்மளோட அருமை தெரியாம அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. எங்க நம்ம வாழ்க்கை நம்ம கைய விட்டு போயிடுமோ, நம்ம அவங்கள வீட்டை விட்டு துரத்துருவோமோங்கிற பயத்துல தானே பண்ணிருக்காங்க. நாம அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு. மலரு, மறுபடியும் எதுக்கு மலரு இந்த விஷப்பறிச்ச? அவங்கெல்லாம் மாறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல மலரு. அவங்கள வீட்டை விட்டு துரத்துனாதான் நீயும் அர்ஜுன் சாரும் நிம்மதியா வாழ முடியும். அவங்கள நம்மளோட வச்சுக்கிட்டு கூட நம்ம நிம்மதியா வாழ முடியும். நம்மளால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நாம அவங்கள கைவிட்டுற மாட்டோங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க மனசுல விதைச்சிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு எதிரியாவே இருக்க மாட்டாங்க. அவங்களும் நம்மளோட ஒருத்தவங்களா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நாம யாரையும் அழ வச்சு பார்க்க கூடாதுன்னு, யாரையும் அழிச்சும் பார்க்க கூடாது. எல்லாரையும் வாழ வச்சுதான் பார்க்கணும். வாழ வச்சு பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு சுகம் இருக்கு. சுகத்திலேயே அதுதான் பெரிய சுகம். என்ன மலரு இப்படிலாம் பேசுற? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம்னு. அவங்க பண்ண பாவத்தை நாமளும் பண்ண வேண்டாமே? அவங்க மறுபடியும் பாவத்தை பண்ணாங்கன்னா அப்போ இருக்கவே இருக்க இந்த வீடியோ ஆதாரம். தூக்க மாத்திரை ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டு மருந்து வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிட்டாளே. டேய், அவ இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் வேலையை பாப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அவ நம்மளை விட பெரிய கிரிமினலா இருக்காக்கா. நாம இந்த பிரச்சனையில இருந்து எப்படிக்கா தப்பிக்க போறோம்? தப்பிக்கிறதா? அதான் தப்பிக்கவே முடியாத மாதிரி எல்லாத்தையும் உளறி வச்சிட்டோமே. அக்கா, அப்ப வேற வழியே இல்லையா? டேய், இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அத முதல்ல சொல்லுக்கா. நாம இந்த வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாம போறதுதான் ஒரே வழி. அக்கா, என்னக்கா இப்படி சொல்ற? வேற எப்படிடா சொல்றது? டேய், நாம தான் அம்மாவுக்கு மருந்து வச்சோங்கிறத ஒத்துக்கிட்டு வாக்கு மூலமே கொடுத்திருக்கோம். இது வாய் வார்த்தையா இருந்தா கூட நாம அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி வழக்கம் போல தப்பிச்சுக்கலாம். ஆனா இப்ப அத வீடியோவெல்லாம் அந்த மலர் எடுத்து வச்சிருக்கா.
அது கொண்டு போய் அம்மா கிட்ட காட்டினா மட்டும் போதும். அத பார்த்த அடுத்த நிமிஷமே அம்மா நம்மள கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அப்படி தள்ளா கூட பரவாயில்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜெயில களி திங்கிற நிலைமை தான் வரும். போலீஸ் அடிக்கிற அடிய நம்மளால தாங்கவே முடியாதுடா. அதனாலதான் சொல்றேன், நம்ம இப்பவே யாருக்கும் தெரியாம இப்படியே தப்பிச்சு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. கஞ்சியோ கூழோ நாமளே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடலாம். அப்படியாவது நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம். கிளம்புடா போலாம். சரிக்கா. சீக்கிரம் வந்து எடுத்து வை. சீக்கிரம். மலரையும் அர்ஜுனையும் வீட்டை விட்டு விரட்டிட்டு அம்மாவை ஏதாவது பண்ணி காலி பண்ணிட்டு மொத்த சொத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த மலர் எல்லாத்தையும் கெடுத்துட்டாடா. அக்கா, நம்ம கனவுலாம் இப்படி மண்ணா போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. டேய், கனவு காண்றதுக்கு உயிராவது மிஞ்சுதேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. யாராவது பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சீக்கிரம் வாடா. வர போடா. இருக்கா. சீக்கிரம் வந்து தொலை. என்ன 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? எங்கன்னு தெரியல, ஆனா கிளம்பிட்டோம். எப்படி இருந்தாலும் நாங்க சொன்னதை நீ அம்மா கிட்ட காட்டுவ. அவங்க எங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நாங்களே வெளியில போயிடலான்னு முடிவு பண்ணி போறோம். நான் அந்த அளவுக்கு எல்லாம் மோசமானவ கிடையாது. நான் வீடியோ எடுத்தது என்னோட சேஃப்டிக்காக. நீ என்ன சொல்ற? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது. நீங்க இங்க தான் இருக்கணும், ஆனா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும், நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும். உங்களால யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. முக்கியமா அத்தைக்கு நீங்க எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அதுக்கு சம்மதிச்சீங்கன்னா நீங்க இந்த வீட்ல இருக்கலாம். அன்னைக்கு கஷாயம் கொண்டு போனப்ப நான் தான் மருந்து அதுல கலந்த. அத குடிச்சு எங்க அம்மா செத்துட்டாங்கன்னா அந்த பழிய உன் மேலையும் அர்ஜுன் மேலையும் போட்டு உங்க 2 பேரையும் உள்ள அனுப்பிட்டு மொத்த